பன்னீர் அடிக்கடி வாங்குறீங்களா? அப்போ இந்த ரெசிபி உங்களுக்கு தான். வீடியோவை மறந்துடாம சேவ் பண்ணிக்கோங்க. டேஸ்டான ஹைதராபாதி பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் நம்ம கிரீன் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு பேன் வச்சுட்டு மஸ்டர்ட் ஆயில் 1.5 ஸ்பூன் சேர்த்துட்டு ஒரு வெங்காயம் 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு கொத்தமல்லி ஒரு கைப்பிடி புதினா போட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்து அரைச்சி பேஸ்ட்டாக வச்சுக்கலாம். இந்த கிரீன் பேஸ்ட் அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு பேனில் பட்டர் வந்து 2-3 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 2 ஏலக்காய், கிராம்பு, அன்னாசி பூ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிளகு ஒரு 5-6 மிளகு போட்டுக்கோங்க. பொடிசா சாப் பண்ண பூண்டு ஒரு 5-6 பூண்டு போட்டுட்டு வெங்காயம் போட்டு அதுக்கப்புறம் குடமிளகாய், தக்காளி பழம் இதெல்லாம் அரைச்சி சேர்த்துட்டு இதோட கொத்தமல்லி பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சிருக்கதையும் சேர்த்துட்டு இதில் 1 கப்பு கேர்டு சேர்த்துக்கங்க. கேர்டு சேர்த்து நல்லா கொதி வரட்டுங்க. இந்த மாதிரி லைட்டாக கொதி வரும்போது லைட்டாக மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் மிளகுத்தூள், ஜீரகத்தூள், அதுக்கப்புறம் உப்பு இதெல்லாம் போட்டுட்டு கரம் மசாலா ஒரு கறி மசாலா 1 ஸ்பூன் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்து இப்போ இதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க 200 கிராம் பன்னீரை ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி 2-3 மினிட்ஸ் மட்டும் குக் பண்ணிங்கன்னா போதுங்க. அல்டிமேட்டான ஹைதராபாதி பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆச்சு. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி நிறைய ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.